உங்க ஃபேவரட் கலர் டி-ஷர்ட், நீங்க யூஸ் பண்ற பென்னோட இங்க், புக்ஸ்ல இருக்கிற அந்த கலர்ஃபுல் பிரிண்டிங், இதெல்லாம் எப்படி வருதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஆமா. அந்த அந்த அழகான கலர்ஸ்க்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. கரெக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 9 அமீன்ஸ்ல இருந்து மெத்தட் ஆஃப் பிரிப்பரேஷன் ஆஃப் டயோசோனியம் சால்ட்ஸ். வணக்கம். இந்த பேரை கேட்டு பயந்துர வேண்டாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற ஒரு கான்செப்ட். ஆமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டயோசோனியம் சால்ட்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மால நிறைய அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. இது ஒரு கெமிக்கல் மாஸ்டர் கீ மாதிரி. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். சரியா சொன்னீங்க. இந்த ஆராய்ச்சியில நம்ம ஒரு அரோமேட்டிக் பிரைமரி அமீனை எடுத்து அதை எப்படி ஒரு ஹை எனர்ஜி சூப்பர் ரியாக்டிவ் டயோசோனியம் சால்ட்டா மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு டயசோடைசேஷன்னு பேரு. சரியா சொன்ன. ஒரு ஸ்டேபிளான பொருளை எடுத்து அதை ஒரு அன்ஸ்டேபிள் ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளா மாத்துற ஒரு கெமிக்கல் ஆல்கெமி மாதிரி இது. ஆல்கெமி, ஐ லைக் தட். ஸோ ரொம்ப சிம்பிளா 0 லெவல்ல சொல்லணும்னா இது ஒரு பேசஞ்சர் ஸ்வாப் மாதிரி நினைச்சுக்கலாமா? பெர்ஃபெக்ட் அனாலஜி. சொல்லுங்க. நம்ம கிட்ட அரோமேட்டிக் அமீன்னு ஒரு மாலிக்யூல் இருக்கு. அதுல அமினோ குரூப், அதாவது -NH2 என்ற ஒரு பேசஞ்சர் இருக்காரு. ஆமா. நம்ம நைட்ரஸ் ஆசிடை யூஸ் பண்ணி அந்த அமினோ குரூப் பேசஞ்சரை வெளியே அனுப்பிட்டு அதுக்கு பதிலா டயசோ குரூப், அதாவது -N2+ என்ற ஒரு புது பேசஞ்சரை உள்ள கொண்டு வரோம். சரியான அனாலஜி. ஆனா அந்த புது பேசஞ்சர் யானி டயசோ குரூப் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார மாட்டாரு. ஓ அப்படியா? அது அடுத்த ஸ்டாப்ல இறங்க ரொம்ப அவசரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் அத ஒரு நல்ல இன்டர்மீடியட், அதாவது ஒரு நடுவுல வர பொருளா மாத்துது. எக்ஸாக்ட்லி. ஸோ அங்க கண்ணு மூடி இமேஜின் பண்ணுங்க. ஒரு அரோமேட்டிக் அமைன் மாலிக்யூல் இருக்கு. ஓகே. அதுல இருக்கிற அமினோ குரூப்பை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பேசஞ்சர், அதாவது நைட்ரஸ் ஆசிட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. சரி. இந்த புது பேசஞ்சர் டைசோ குரூப் ரொம்ப அன்ஸ்டேபிள். அதனால அந்த மாலிக்யூல் அடுத்த ரியாக்ஷனுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஐ எம் ரெடி டு ரியாக்ட்னு சொல்ற மாதிரி. அந்த துடிப்புக்கு காரணம் என்னன்னு பாப்போம். மாலிகுலர் லெவல்ல என்ன நடக்குதுன்னா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற மினரல் ஆசிட் கூட சோடியம் நைட்ரைட் சேர்ந்து நைட்ரஸ் ஆசிட் HNO2 ஃபார்ம் பண்ணும். ஓ, அது அப்படிதான் ப்ரிப்பேர் பண்றாங்களா? ஆமா. அந்த நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரசோனியம் அயான் NO+ அப்படிங்கிற ஒரு ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீஷீஸை ஃபார்ம் பண்ணும். இது ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். அதனால இது ரொம்ப ஹங்கிரியா இருக்கும். எலக்ட்ரான் ஹங்கிரி. ஓகே. அரோமேட்டிக் அமைனோட நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அட்டாக் பண்ணும். ஒரு சீரீஸ் ஆஃப் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் வாட்டர் மாலிக்யூல் எலிமினேஷனுக்கு அப்புறம் ஃபைனலா நமக்கு அந்த டைசோனியம் சால்ட் கிடைக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க எக்ஸாம்க்கு தேவையான பெர்ஃபெக்ட் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷனை எழுதணும்னா அதுல என்ன கீ ஃப்ரேசஸ்லாம் கண்டிப்பா இருக்கணும்? நல்ல கேள்வி. இந்த ஆங்கர் டெஃபினிஷனை நோட் பண்ணிக்கோங்க. Disonium salts are prepared by diazotization, treatment of aromatic primary amines with nitrous acid in acidic solution forming thermally unstable salts RN2+ X- that are used immediately in subsequent reactions. ஓகே. இதுல முக்கியமான வார்த்தைகள் aromatic primary amines, nitrous acid and thermally unstable. இந்த 3 இருந்தாலே full marks கிடைக்கும். Perfect. Here's where it gets really interesting for me. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க அரோமேட்டிக் அமைன்ஸ்ல பண்ண முடியும்னா இதே மாதிரி ரியாக்ஷனை அலிஃபாட்டிக் அமைன்ஸ் வச்சு பண்ண முடியும்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இங்க நிறைய பேர் பண்ற தப்பு. அது முடியவே முடியாது. அப்படியா? ஓன்லி அரோமேட்டிக் பிரைமரி அமைன்ஸ் தான் இந்த மாதிரி கொஞ்ச நேரமாவது ஸ்டேபிளா இருக்கிற டயசோனியம் சால்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். நீங்க ஒரு அலிஃபாட்டிக் அமைன் சொல்லணும்னா ஈத்தைல் அமைன் எடுத்து இதை ட்ரை பண்ணு. என்ன ஆகும்? அந்த டயோசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆனா அடுத்த மைக்ரோ செகண்ட்லயே உடைஞ்சிடும். அதாவது டீகம்போஸ் ஆயிடும். அதை வச்சு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. ஓ மை காட். சோ இது அரோமேட்டிக் பிரைமரி அமைன்ஸ்க்கு மட்டுமே உரிய ஒரு ஸ்பெஷல் ரியாக்ஷன். So the aromatic ring acts like a safety net and the diazonium group கொஞ்ச நேரம் ஸ்டெடியா பிடிச்சுக்குது. சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் விஷயம். இந்த ப்ராசஸை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வேற ஏதாவது அனாலஜி வச்சிருக்கீங்களா? ஆமாம். இந்த டயசோடைசேஷன் ப்ராசஸ ஒரு மாலிகுலர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி மாதிரி நினைச்சுக்கலாம். மாலிகுலர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி.
இன்ட்ரெஸ்டிங். இங்க ஆரோமேட்டிக் அமீன் தான் பேஷண்ட். அதுல இருக்கிற அமினோ குரூப் ஒரு நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன் மாதிரி. அதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த சர்ஜரிய பண்ற சர்ஜன் தான் நைட்ரஸ் ஆசிடா? எக்ஸாக்ட்லி. அந்த சர்ஜன் அந்த அமினோ குரூப்புக்கு பதிலா ஒரு டெம்பரவரி அண்ட் அன்ஸ்டேபிள் ஆர்கனா, அதாவது டயோ குரூப்பை ஃபிக்ஸ் பண்றாரு. டெம்பரரியா ஃபிக்ஸ் பண்றாரு. ஆமா. இந்த அன்ஸ்டேபிள் ஆர்கன் தான் ஒரு இன்சிஷன் மாதிரி அடுத்த கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு லைஃப் சேவிங் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கிறதுக்கு வழிவகுக்குது. That's a brilliant way to put it. ஒரு incision for the next step. So, this raises an important question. ஏன் நம்ம டைரக்டா அமீனோட ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு இப்படி ஒரு அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட்டா கிரியேட் பண்ணணும்? Why go through all this trouble? இதுதான் இந்த டாபிக்கோட ஹார்ட். பிகாஸ் ஆனலின், அதாவது ஒரு காமன் aromatic பிரைமரி அமீன், ரொம்ப ரொம்ப ரியாக்டிவ். ரொம்ப ரியாக்டிவா? ஒரு அன்கண்ட்ரோல்ட் காற்று ஆறு மாதிரி. நீங்க அதுல டைரக்டா ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ண நினைச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் புரோமினேஷன் பண்ணா, ஓகே, நீங்க ஒரு புரோமினை ஆட் பண்ண நினைப்பீங்க. ஆனா அது ஆர்த்தோ பேரானி எல்லா இடத்துலயும் ரியாக்ட் ஆகி ஒரு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துரும். ஒரு கண்ட்ரோலே இருக்காது. So it's like trying to paint a tiny dot with a giant spray can. Paint எங்க வேணுமோ அங்க மட்டும் போகாது. பர்ஃபெக்ட் அனாலஜி. ஆனா நம்ம அந்த ஆனலினை டயசோனியம் சால்ட்டை மாத்திட்டா நம்ம அந்த காற்று ஆறுக்கு ஒரு டேம் கட்டி கண்ட்ரோல் பண்ற மாதிரி. ஆ, இப்போ நம்ம கிட்ட ஒரு கண்ட்ரோல்டு ப்ரிடிக்டபிள் மாலிக்யூல் இருக்கு. இதை வச்சு நமக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் கிளீனா ஹை ஈல்டுல தயார் பண்ண முடியும். இந்த கண்ட்ரோல் தான் எல்லாமே. அந்த கண்ட்ரோலை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா? இந்த மெத்தட 19th செஞ்சுரியில பீட்டர் கிரீஸ் என்ற ஒரு கெமிஸ்ட் கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடி ஆரோமேட்டிக் கம்பவுண்ட்ஸ்ல ஃபங்க்ஷனல் குரூப்ஸை மாத்துறது ரொம்ப கஷ்டமான லோ ஈல்டிங் ப்ராசஸா இருந்துச்சு. அப்ப அவர் கண்டுபிடிச்சது ஒரு பிரேக் த்ரூ. பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணுச்சு. ஆமா, நம்ம கேள்விப்பட்ட சாண்ட்மேயர், கேட்டமேன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த டயசோனியம் சால்ட் இல்லைனா சாத்தியமே இல்ல. It opened up a whole new world of synthesis. Wow, so we are talking about a foundational discovery here. Okay, let's create a mental image for this. எப்படி இத மனசுல விஷுவலைஸ் பண்றது? கண்டிப்பா. ஒரு ஹெக்ஸகன் ஷேப், அதாவது ஒரு பென்சீன் ரிங் இமேஜின் பண்ணிக்கங்க. ஹெக்ஸகன், ஓகே. அதோட டாப்ல ஒரு NH2 குரூப், அதாவது அமினோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அது ரொம்ப காமா, ஸ்டேபிளா ஒரு கூல் ப்ளூ கலர்ல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. Okay, a stable, cool blue group on a hexagon. Got it. இப்போ ஒரு பிரைட் yellow கலர் வேவ், அதுதான் நைட்ரஸ் ஆசிட் HNO2, அந்த ப்ளூ அமினோ குரூப்பை ஹிட் பண்ணுது. Okay, the yellow wave hits the blue group. சரியா ஹிட் ஆன உடனே அந்த ப்ளூ கலர் அமினோ குரூப் ஒரு பிரைட் ரெட் ஆரஞ்சு கலர் N2+ குரூப்பா மாறிடுது. ப்ளூல இருந்து ரெட் ஆரஞ்சா மாறுது. ஆமா, அந்த புது குரூப் அப்படியே வைப்ரேட் ஆகுது. நான் அன்ஸ்டேபிள், ரியாக்ட் பண்ண ரெடின்னு சொல்ற மாதிரி அதுல இருந்து சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் வருது. திஸ் இஸ் தி ஆக்டிவேஷன் ப்ராசஸ். Wow. ஒரு காம் மாலிக்யூலா ஹை எனர்ஜி ரியாக்டிவ் மாலிக்யூலா மாத்திர ப்ராசஸ் இது. That's a powerful image. I can almost see the sparks. Okay, இத லேப்ல செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு ரியல் வேர்ல்ட் அப்சர்வபிள் ஃபினோமெனான்னு சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. லேப்ல நீங்க ஆனலின், அது ஒரு பேல் yellow லிக்விட் எடுத்து அதை ஐஸ் கோல்ட் கண்டிஷன்ல, ஐஸ் கோல்டுனா 0 to 5 டிகிரி செல்சியஸா? கரெக்ட், 0 to 5 டிகிரி செல்சியஸ்ல நைட்ரஸ் ஆசிட் கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த சொல்யூஷன் கிளியர் ஆகிடும். நீங்க ஒரு கிளியர் லிக்விடா பாப்பீங்க. ஓகே, ஐஸ் கோல்ட் கண்டிஷன்ல ஒரு கிளியர் லிக்விட் ஃபார்ம் ஆகுது. ஆனா அந்த பீக்கரை தவறுதலா கொஞ்ச நேரம் வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வரவிட்டா என்ன ஆகும்? நான் காலேஜ்ல பண்ற மாதிரி. அது ரொம்ப காமன் மிஸ்டேக். அப்படி ரூம் டெம்பரேச்சருக்கு வரவிட்டா அந்த கிளியர் சொல்யூஷன்ல சின்ன சின்ன கேஸ் பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கேஸ் பபிள்ஸா? ஆமா, அதுதான் நைட்ரஜன் கேஸ் N2. அதே பீக்கரை கொஞ்சம் ஹீட் பண்ணா நல்லா ஃபாஸ்டா கேஸ் வெளியே வரும். இது என்ன காட்டுதுன்னா, நம்ம கிரியேட் பண்ண டயசோனியம் சால்ட் ரொம்ப அன்ஸ்டேபிள். புரியுது. ஹீட் பண்ண உடனே டீகம்போஸ் ஆகி ரொம்ப ஸ்டேபிளான நைட்ரஜன் கேஸை வெளியே அனுப்பிடும். உங்க என்டையர் ப்ராடக்ட் will be gone. So the cold temperature is absolutely non-negotiable. அதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ரூல். இதோட ரியல் வேர்ல்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன் என்ன? இந்த அன்ஸ்டேபிள் மாலிக்யூலை வச்சு நம்ம என்ன யூஸ்ஃபுல்லா பண்றோம்? But this is where it connects directly to our daily lives. இந்த ரியாக்ஷன் தான் டை இண்டஸ்ட்ரியோட பேக்போன். டை இண்டஸ்ட்ரி? ஆமா, நம்ம யூஸ் பண்ற டெக்ஸ்டைல்ஸ், இங்க்ஸ், பிரிண்டிங்ல யூஸ் பண்ற ஆசோடைசர் இப்படி தான் தயார் பண்றாங்க. ஓ. ஃபார் எக்ஸாம்பிள்,
நம்ம அந்த ஐஸ் கோல்ட் கிளியர் சொல்யூஷன் ஆஃப் டயோசோடைஸ்ட் ஆனலைனை எடுத்து அதை டிராப் பை டிராப் ஒரு பீட்டா நாப்தால் சொல்யூஷன்ல ஆட் பண்ணும்போது இட்ஸ் லைக் மேஜிக். மேஜிக்கா? 2 கலர்லெஸ் லிக்விட் சேரும்போது உடனே ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர் சாலிட் ஒரு பவுடர் பிரசிபிடேட் ஆகும். அந்த பவுடர் தான் நாப்தால் ஆரஞ்சு என்ற டை. Wow, you're painting a picture. So literally the color appears out of nowhere from two clear liquids. அதேதான். இந்த டைசோனியம் சால்ட் கிரியேட் பண்ற அபிலிட்டினால தான் நம்மளால லார்ஜ் ஸ்கேல்ல வைப்ரண்டான டைஸ், பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஈவன் லைஃப் சேவிங் சல்ஃபர் ட்ரக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. So the color on my t-shirt might have started its journey as a clear, unstable disonium salt in an ice-cold beaker. That's amazing. Now for a counter-intuitive example. நீங்க முன்னாடியே சொன்னீங்க அலிஃபாட்டிக் அமீன்ஸ்ல இது ஒர்க் ஆகாதுன்னு. ஏன் அந்த அழகான aromatic ring அந்த டைசோனியம் சால்ட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது? The one word answer is Resonance. ரெசனன்ஸ். அரோமேட்டிக் ரிங்ல இருக்கிற டைசோனியம் சால்ட்ல அந்த பாசிட்டிவ் சார்ஜ் N2+ல இருக்கிற பிளஸ் சார்ஜ் அந்த பென்சீன் ரிங்கோட ஷேர் பண்ணப்படுது. Wait, can you explain that a bit more simply? What is resonance in this context? கண்டிப்பா. இமேஜின் பண்ணுங்க, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ஹாட் பொட்டேட்டோ மாதிரி. Hot potato? Okay. ஒரு ஆலிஃபாட்டிக் செயின்ல அந்த ஹாட் பொட்டேட்டோவை அந்த நைட்ரஜன் மட்டும்தான் பிடிச்சுக்கணும். ரொம்ப கஷ்டம். அதனால அது உடனே அந்த பொட்டேட்டோவை, அதாவது N2 கேஸை தூக்கி போட்டுடும். Right. ஆனா ஒரு ஆரோமேட்டிக் ரிங்ல அந்த ஹாட் பொட்டேட்டோவை அந்த நைட்ரஜன் மட்டும் பிடிச்சுக்க தேவையில்லை. ரிங்ல இருக்கிற 6 கார்பன் ஆட்டம்ஸும் கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன், கொஞ்சம் நீ வச்சுக்கோன்னு அந்த சார்ஜை மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்குவாங்க. Oh, a teamwork மாதிரி. எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி சார்ஜை டீலோக்கலைஸ் பண்றது, அதாவது ஒரு இடத்துல இல்லாம பல இடத்துல பரப்பி விடுறது தான் ரெசனன்ஸ். இந்த லோட் ஷேரிங் தான் அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. அதனால தான் அது கொஞ்ச நேரமாவது டீகம்போஸ் ஆகாம இருக்கு. ஆலிஃபாட்டிக் அமீன்ஸ்ல அந்த லோட் ஷேரிங் மெக்கானிசம் இல்லவே இல்ல. That is a fantastic explanation. The hot potato is shared around the ring. Okay, so what does this all mean for our listeners' exams? ஆமா. Let's get some key points crystal clear. இப்போ நம்ம எக்ஸாம்க்கு தேவையான ஆணை அடிச்ச மாதிரி சில கிளாரிட்டி லைன்ஸ் பார்க்கலாம். ரூல் நம்பர் 1 நான் கெஸ் பண்றேன். It has to be an aromatic primary amine. சரியா? சரியா சொன்னீங்க. So, point 1. Only aromatic primary amines form reasonably stable diazonium salts. இது ரொம்ப முக்கியம். Yeah? Because secondary and tertiary amines வேற மாதிரி ரியாக்ட் ஆகும் and aliphatic amines stable salt-அ ஃபார்ம் பண்ணாது. இதுல தான் நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை ட்ரிக் பண்ணுவாங்க. Okay. Aromatic primary amines only. Got it. Point 2. The surgeon in our analogy was nitrous acid. But you mentioned we can't just find it in a bottle. கரெக்ட். So, point 2. இந்த ரியாக்ஷனுக்கு நைட்ரஸ் ஆசிட் HNO2 தேவை. அது ரொம்ப அன்ஸ்டேபிள்ங்கிறதால அத ரியாக்ஷன் அப்பவே தயார் பண்ணுவாங்க. Oh. அதுக்கு பேர் தான் in situ preparation, which means on site. Sodium nitrite NaNO2 and a strong mineral acid like HCl மிக்ஸ் பண்ணி இத உருவாக்குவாங்க. நீங்களே போய் லேப்ல ஒரு பாட்டில்ல நைட்ரஸ் ஆசிட தேட முடியாது. So you make it as you need it. In situ. Makes sense. Point 3 must be about the temperature. அதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் பாயிண்ட். பாயிண்ட் 3. கோல்ட்ஸ் டெம்பரேச்சர், அதாவது 0 to 5 டிகிரி செல்சியஸ் இஸ் அப்சல்யூட்லி கிரிட்டிக்கல். இது ஆப்ஷனல் கிடையாது, இது மேண்டேட்டரி. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல். ஆமா. டெம்பரேச்சர் கொஞ்சம் 5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போனா கூட ஃபார்ம் ஆன டயசோனியம் சால்ட் உடனே டீகம்போஸ் ஆகி நைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடும். உங்க ரியாக்ஷன் ஃபெயில் ஆகிடும். So ice bath is a must. Right. The lab example you gave proves this. So it's a very sensitive reaction. Okay, point 4. If it's so unstable, even at room temperature, does that mean we can't store it? கரெக்ட். பாயிண்ட் 4. டயசோனியம் சால்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்க இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்க கூடாது. அப்போ அதை ப்ரிப்பேர் பண்ண உடனே அடுத்த ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். இது ஒரு யூஸ் இட் ஆர் லூஸ் இட் கெமிக்கல். use it or lose it. I'll remember that. And the final big picture point. பாயிண்ட் 5. இந்த டயசோனியம் சால்ட் ஒரு சூப்பர் இன்டர்மீடியட். இதை வச்சு நம்ம சான் மயோ ரியாக்ஷன், கேட்டமேன் ரியாக்ஷன், ஆசோ கப்ளிங்னு நிறைய யூஸ்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் பண்ண முடியும். Oh.
இது டைரக்டா ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் இல்ல, ஆனா நிறைய ஃபைனல் ப்ராடக்ட்ஸ்க்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இட்ஸ் a gateway to a huge family of aromatic compounds. Perfect. Those 5 points are crystal clear. Okay, let's do a quick recap of what we've covered. நம்ம இன்னைக்கு diazonium salt preparation பத்தி பார்த்தோம். ஆமா. ஃபர்ஸ்ட் இது ஒரு பேசஞ்சர் ஸ்வாப் மாதிரி. ஏரோமேட்டிக் பிரைமரி அமீன்ல இருக்கிற NH2 குரூப்க்கு பதிலா ஒரு ஹை எனர்ஜி N2+ குரூப்பா கொண்டு வரோம். எக்ஸாக்ட்லி. அந்த பேசஞ்சர் ஸ்வாப் தான் ஒரு ஸ்டேபிள் காம் மாலிக்யூல ஒரு ரியாக்டிவ் டூலா மாத்துது. செகண்ட், நம்ம மாலிகுலர் சர்ஜரி அனாலஜி வச்சு பார்த்தோம். எப்படி இந்த ரியாக்ஷன் அடுத்த சிந்தசிஸ்க்கு ஒரு இன்சிஷன் கிரியேட் பண்ணுது, ஒரு கண்ட்ரோல்டு பாத்தை உருவாக்குதுன்னு பார்த்தோம். எஸ், இட்ஸ் ஆல் அபவுட் கெய்னிங் கண்ட்ரோல் ஓவர் அ வெரி ரியாக்டிவ் ஸ்டார்டிங் மெட்டீரியல். தேர்ட், இது வெறும் டெக்ஸ்ட் புக் ரியாக்ஷன் இல்ல. அசோடைஸ் மாதிரி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ண இது ரொம்ப தேவை. உங்க டிஷர்ட்ல இருக்கிற கலர்ஸ்க்கு கூட இதுதான் காரணமா இருக்கலாம். ஆமா, இண்டஸ்ட்ரியில இதோட அப்ளிகேஷன் ரொம்ப பெருசு. ஃப்ரம் பிக்மெண்ட்ஸ் டு pharmaceuticals. அண்ட் ஃபைனலி, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் ஓன்லி அட் வெரி கோல்ட் டெம்பரேச்சர்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷனும் ரொம்ப முக்கியம். கரெக்ட். இஃப் வி கனெக்ட் திஸ் டு த பிகர் பிக்சர், இப்போ நம்ம கிட்ட ஹை எனர்ஜி அன்ஸ்டேபிள் ஒரு டிக்கிங் டைம் பாம் மாதிரி ஒரு மாலிக்யூல் இருக்கு. ஆமா. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த டைம் பாம்பை வச்சு நம்ம என்னத்த செய்ய முடியும்? அந்த எக்ஸ்ப்ளோஷனை, அதாவது அந்த டீகம்போசிஷனை கண்ட்ரோல் பண்ணி எப்படி நமக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு புது பொருளை உருவாக்க முடியும்? ஒரு நல்ல கேள்வி. லெட் தட் தாட் சிம்மர். அடுத்த ஆராய்ச்சியில பாப்போம்.